இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸ் கேக், ப்ளம் கேக் பார்க்க போறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா மைதா மாவு எடுத்துக்கிடுங்க, அப்புறம் நெய், பிரெட்டு, ஒரு பாக்கெட் சின்ன பாக்கெட் பிரெட் எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குமோ உலர் திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நட்ஸு, அதுக்கப்புறம் செரி பழம், வேறு இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை எடுத்துக்கிடுங்க, கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் என்னென்னா வெண்ணிலா எசன்ஸு, இது கலர் பவுடர், கேசரி பவுடர், இதை தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், பேக்கிங் சோடா, சால்ட்டு, அப்புறம் சுகர், தேவையான அளவு சுகர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளம் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கிடுங்க, ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிடுங்க, சிம்மில் வச்சுக்கிடுங்க. இப்போ சுகர் நம்ம கேரமலைஸ் செய்யணும், அதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிடுங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் சோக் பண்ணி வைக்கணும், அதனால ஒரு 2 hours சோக் ஆகி இருக்கணும். இதில் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிடுங்க, நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். கேஸை சிம்மிலே வச்சுடுங்க, சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி வரணும். அப்போதான் கேக்குக்கு அந்த கலர் கிடைக்கும். கேஸை கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிடுங்க, அப்போ தான் கேரமலைஸ் ஆகும் சீக்கிரமாக. கரண்டியால் இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கிடுங்க, ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகரை கேரமலைஸ் செய்ய போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நல்லா மெல்ட் பண்ண போகிறோம் மெதுவாட்ட. கேஸை சிம்மில் வச்சுடுங்க, அப்போ தான் கேக் நல்லா ப்ரௌன் கலரில் வரும். பாருங்க, லைட்டாக ப்ரௌன் கலரில் வருது வரணும். அப்போ தான் கேக் நல்லா கலராக இருக்கும், அந்த ப்ளம் கேக்கு கலர் கிடைக்கும். பாருங்க, சுகர் நல்லா கேரமலைஸ் ஆயாச்சு. இதில் நம்ம 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை சோக் பண்ணி வச்சிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் சோக் ஆகட்டும். கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன். மாற்றிக்கலாம், பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம பவுலில் மாற்றியாச்சு. இது ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா சோக் ஆகட்டும், ஒரு 2 hours சோக் ஆகட்டும். நட்ஸு கூட கொஞ்சம் மைதா மாவை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிடுங்க. கொஞ்சம் மைதா மாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க, இப்படி ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த சுகர் ஆட் பண்ணிக்கிடுங்க. இதை நம்ம பொடிச்சு எடுக்கணும். இது கூட இதில் பாருங்கள், பட்டை, ஏலக்காய், லவங்கம், இது அவ்வளோத்தையும், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது அவ்வளோத்தையும் நம்ம சுகர் கூட ஆட் பண்ணி பொடிச்செடுக்கலாம். சுகர் நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு, நல்ல வாசமாக இருக்குது, நல்ல ஸ்மெல் வருது. இதை நம்ம ஒரு பவுலில் தட்டிக்கலாம். ஒரு பவுலில் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிடுங்க, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுங்க. பிரெட் எடுத்துக்கிடுங்க, ஒரு 4 பிரெட் எடுத்துட்டு அதை நம்ம கையால்
பொடிச்சு விட்டுக்கலாம், இல்லை மிக்சியில் கூட பொடிக்கலாம். மைதா மாவில் நம்ம அந்த பொடிச்சு வச்ச சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் நம்ம வந்து இந்த பிரெட்டை பொடிச்சு எடுக்கலாம். இதில் நம்ம பொடிச்சு வச்ச பிரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் ஆட் பண்ணால் கொஞ்சம் கூட ருசியாக இருக்கும். இது கூட நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பூனால் கலந்து விட்டுக்கிடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிடுங்க. கேசரி பவுடர் உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கிடுங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக வேண்டி சேர்த்துடுங்க. இதை நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ப்ளம் கேக்கில் எக் ஆட் பண்ணியும் செய்வாங்க. நான் எக் ஆட் பண்ணலை, எக் ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். ஆயில் கூட ஊற்றிக்கலாம், நெய் ஆட் பண்ணிக்கிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் அந்த கேரமலைஸ் செய்த சுகர் அந்த வாட்டர் எல்லாம் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எனக்கு இந்த சுகர் சிரப்பே போதுமான அளவு இருந்துச்சு. பாருங்க, பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதனால கொஞ்சம் மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிடுங்க. பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. மாவு நல்லா லூஸாக அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம கேக் பேக் பண்ணக்கூடிய பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு நல்ல பட்டர் தடவி அந்த பேப்பரை அடியில் வச்சுருக்கோம். அப்போ தான் கேக்கு ஒட்டாமல் வரும். இதில் நம்ம மாவை நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம எல்லாம் அந்த கேக்கு ப்ரிப்பேர் பண்ண மாவை வந்து நம்ம எல்லாம் ஊற்றியாச்சு. பேக் பண்ணக்கூடிய பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அதை எப்படி பேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கேஸை சிம்மில் வச்சுக்கிடுங்க. ஒரு தோசைக்கல் எடுத்து போட்டுக்கிடுங்க. அதில் இதை வச்சுட்டு இந்த மூடி வச்சுருங்க. ஒரு 50 மினிட்ஸ் இல்லைன்னா 50 மினிட்ஸ் இல்லைன்னா 1 ஹவர் ஆகும். இந்த கேக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், பேக்காகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால வந்து 50 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ் இல்லைன்னா 1 ஹவர் வரை நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இது இட்லி குப்பரையில் கூட, இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு நம்ம வேக வைக்கலாம். அது உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுபடி செய்யலாம். கேக்கு வந்து நல்லா வெந்த பிறகு மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். நான் மூடி மாற்றிட்டேன், கொஞ்சம் கேக்கு பொங்கி வந்தனால மாற்றிட்டேன். பாருங்க, கேக்கு நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். கேக் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 1 ஹவர் ஆயிருக்கு. இப்போ கேக் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க, கேக்கு நம்ம வந்து பிளேட்டில் மாற்றியாச்சு. இதை நம்ம அப்படியே கமத்தி எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்கேன்னு. கேக் ரெடி ஆயிடுச்சு. அந்த பேப்பர் பிச்சதில் கொஞ்சம் பிஞ்சு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா அழகாக
பொங்கி வந்திருக்கு. நல்ல நெய்யில் வறுத்து வந்த மாதிரி நல்லா அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். கேக்கை டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ இந்த கேக்கை டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்மளோட ப்ளம் கேக் ரெடி ஆகிட்டு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்மளோட கேக் ரெடி ஆகிட்டு நான் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. அண்ட் இந்த இதை எடுத்து சாப்பிடலாம். பேர் என்னது? சரி. இந்த செடி எடுத்து சாப்பிடலாம். சூப்பர். நீங்களும் இந்த ப்ளம் கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி வந்தது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க அப்போ நாங்க போட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எப்படி போங்க. பாய்.